ஜானுக்கும் விவேக்குக்கும் கல்யாணம் பண்றீங்களா? இது அவங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? தப்பில்லை லட்சுமி, வேற வழியும் இல்ல. ஜானுக்கும் விவேக்குக்கும் கல்யாணம் ஆகணும்னு நானும் ஆசைப்படுறேன் அத்தை. ஆனா இப்படி நடக்கணும்னு நான் ஆசைப்படல. எப்படி நடந்தா என்ன, கல்யாணம் தானம்மா. ஜானுவும் விவேக்கும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. இப்படி நடக்கிற கல்யாணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன் மாமா. எனக்கு இதுல விருப்பம் இல்ல. தேவியானி அத்தையை என்னால கஷ்டப்படுத்த முடியாது. அந்த லட்சுமி என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாளா? என்னையே பழி வாங்குற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருச்சா? விவேக்கும் சஞ்சனாவும் சேர்ந்து லட்சுமி கூட பிளான் பண்ணிருக்காங்க ஆண்டி. அதோட அங்கிளும் ஆண்டியும் லட்சுமிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. மித்ராவும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றான். எல்லாருடைய சப்போர்ட்டும் யூஸ் பண்ணி லட்சுமி உங்களை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கா. திருட்டுத்தனமா அவ தங்கச்சிய உங்களுக்கு மருமகளாக்கணும்னு பாக்குறா. நான் அப்படி என்னைக்கும் நினைக்கவே இல்ல. நான் ஒரு தாயை ஏமாத்த மாட்டேன். அது என்னால முடியாது. ஆமா லட்சுமி, தேவியானி எப்பவுமே ஜானுவ மருமகளை ஏத்துக்க மாட்டா. இப்ப இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா தேவியானி விவேக்குக்கு இன்னொரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிடுவா. அப்படி நடந்துச்சுன்னா ஜானுவோட வாழ்க்கை குட்டிச்சவரா போயிடும் லட்சுமி. எங்க பேச்ச கேளு, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. சின்னத்தைக்கு பிடிக்காம இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அவங்களால ஜானு வாழ்க்கை முழுக்க கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிப்பா. இல்ல லட்சுமி, விவேக் ரொம்ப நல்லவன். ஜானுவ ரொம்ப நல்லா பாத்துக்குவான். ஆமாம்மா, மித்ரா உன்னை கஷ்டப்படுத்தின மாதிரி அவனும் ஜானுவை கஷ்டப்படுத்திருக்கான். ஆனா இப்ப நல்லா பாத்துப்பான். நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் மனசு இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. நான் நிச்சயம் சின்ன அத்தைக்கு துரோகம் செய்ய மாட்டேன். அந்த லட்சுமி எனக்கே துரோகம் செய்யணும்னு பாக்குறாளா? நான் யார் அவளுக்கு காட்டுறேன். இந்த கல்யாணம் என்ன மீறி எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். ஜானுவோட கல்யாணம் எல்லாரோட சம்மதத்தோட தான் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்படி நடக்கலன்றப்போ இந்த கல்யாணத்தை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்பவே விவேகா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன். ஜானுவோட கல்யாணம் எல்லாரோட சம்மதத்தோட தான் நான் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி நடக்கலன்றப்போ இந்த கல்யாணத்தை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சஞ்சனா, சீக்கிரம் தாலியை கொடு. ஜானு, सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोस्तुते। ओम महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयात्। मांगल्यं धन्तुनानेन मम जीवन हेतुना कंठे पद्माभि सुभगे त्वजीव शरधां सदम्। विवेक, दीर्घ सुमंगली भव।
நீ தப்பு செஞ்சிட்ட விவேக். நீ ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்ட. நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தா நிச்சயம் ஜானுவை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கவே மாட்டேன். போதும், உன் நடிப்பை நிறுத்து. செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப அப்பாவி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த கல்யாணத்தை பிளான் பண்ணதே நீதான் எனக்கு நல்லா தெரியும். லக்ஷ்மிக்கு எதுவும் தெரியாது மனிஷா. தேவையில்லாம நீ அவளை எதுவும் சொல்லாத. அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இந்த கல்யாணத்தை நீங்க தான் பிளான் பண்ணீங்களா? நாங்க எந்த பிளானும் பண்ணல தேவயானி. இதுக்கு உதவி செஞ்சோம், அவ்வளவுதான். ஆமாம்மா, இந்த விஷயத்துல அண்ணாவும் அண்ணியும் பெரியம்மாவும் பெரியப்பாவும் எந்த தப்புமே செய்யல. எல்லாத்தையும் நானும் விவேகானவும் தான் செஞ்சோம். இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் இந்த கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். நீங்க எல்லாரும் அவசரப்பட்டு யார்கிட்டயும் சொல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணிருக்கீங்க. இந்த கல்யாணத்தால ஜானு சந்தோஷமா இருப்பாளா? இனி சின்ன அத்தையால இதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க இவ கஷ்டப்பட போறா. என் தங்கச்சியோட வாழ்க்கையே பாழா போயிடுச்சு. தப்பு செஞ்சிட்டீங்க. இல்ல அண்ணி, ஜானுவை கண்டிப்பா நான் நல்லா பார்த்துப்பேன். அவளுக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். உங்க அம்மாக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி நீ எப்படி அவ்வளவு சந்தோஷமா பார்த்துப்ப விவேக்? ஜானுவ வீட்டுக்குள்ள அவங்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. அத மீறி வந்தா செத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. நீ கவலைப்படாத லக்ஷ்மி, நம்ம ஏதாவது ஒன்று செய்யலாம். நாங்க எல்லாரும் இருக்கோம் இல்லம்மா. தேவயானிக்கு நாங்க சொல்லி புரிய வைக்கிறோம்.